ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் அடுத்த பெரிய தலைப்பு குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும். இது பக்கம் 187லேருந்து 277 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் 3-4 பேஜ் படிக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் முதல் தலைப்பு மும்மூர்த்தியரை மூலப்பொருளாக அல்லாமல். எல்லோருக்கும் தெரிந்ததாக நான் நினைத்து கொண்டிருக்கிற ஸ்லோகம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருதான் மும்மூர்த்திகளும் பரம்பொருளும் அவர்தான். அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் என்று ஸ்லோகம் சொல்கிறது. மும்மூர்த்திகளின் பெயரை தனித்தனியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் பரபிரம்மத்தை சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற 3 பேரில் எவருக்கும் பரபிரம்மம் என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் சொல்லப்படும் ஸ்தானம் தரப்படவில்லை என்று தோன்றுகிறது. அவர்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மட்டுமே வைத்திருக்கிறது என்று தெரிகிறது. அதாவது படைப்பது, காப்பாற்றுவது, சம்ஹாரம் பண்ணுவது என்ற ஒவ்வொரு காரியத்தை மட்டுமே அவர்களில் ஒவ்வொருவரும் செய்வதாக ஆகிறதே தவிர சர்வ காரிய காரணங்களுக்கும் ஆதி காரணமாகவும் ஆதார சக்தியாகவும் இருக்கப்பட்ட மூலப்பொருளாக பரபிரம்மமாக முழுமுதற் கடவுளாக அவர்களை சொல்லவில்லை என்று தோன்றுகிறது. இல்லாவிட்டால் 3 பேரையும் சொன்னவிட்டு தனியாக குரு சாட்சாத் பரம்பிரம்ம என்று சொல்வானே, பண்டிகை இல்லாத கடவுள். பிரம்மாவை முழுமுதற் கடவுளாக என்றைக்குமே லோகத்தில் உபாசித்ததாக தெரியவில்லை. பகு காலமாக சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் கூட அவருக்கு உபாசனை இல்லாமலே இருக்கிறது. இத்தனை பண்டிகைகள் இருக்கின்றன. பிள்ளையார் சதுர்த்தி, ஸ்கந்த சஷ்டி, ராமநவமி, கோகுலாஷ்டமி, வரலட்சுமி விரதம், சரஸ்வதி பூஜை, நவராத்திரி, சிவராத்திரி, இவை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவை. இவை போக இன்னும் அநேகம். பஞ்சாங்கத்தை பார்த்தால் அநேகமாக தினமும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கான ஒரு பண்டிகையாக இருக்கும். ஒரு நாளிலே 2-3 சேர்ந்து கூட வரும். இப்படி கணக்கு வழக்கில்லாமல் பண்டிகைகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றில் பிரம்மாவுக்கென்று ஒன்று கூட நாம் கொண்டாடுவதாக இல்லை. உங்கள் அகங்களில் சுவாமி விக்கிரகங்கள், படங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள்? ஆனால் பிரம்மாவுக்கு உண்டா? மகாவிஷ்ணு சயனித்துக் கொண்டிருக்கும் கோலத்தில் படம் இருந்தால் அதில் பகவானின் நாபி கமலத்தில் அவர் இருப்பார். திருக்கல்யாண படங்கள் இருந்தால் அதில் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளாக உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் பாட்டுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக என்னவோ இருப்பாரே தவிர அவரை நாம் பூஜார்ஹமான, அதாவது பூஜை பெற தகுதி பெற்ற ஒருவராக நினைத்து வழிபடுவது என்பது இல்லை. கூட்டத்திலே ஒருவராக அவர் வந்து நிற்பதோடு சரி. கோயில் இல்லாத கடவுள். நம் தேசத்தில் இத்தனை 1000 கோயில் இருந்தும் ஒவ்வொரு கோயிலிருந்தும் ஏகப்பட்ட சந்நிதிகள் இருந்தும் அநேக உற்சவாதிகள் நடத்தப்பட்ட போதிலும் பிரம்மாவுக்கு எதுவுமே காணும். அபூர்வமாக எங்கேயாவது புஷ்கர் மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தில் தான் தேடி தேடி அவருக்கு கோயில் பார்க்க முடிகிறது. பிரம்மா கோயில் என்றாலே புஷ்கரைத்தான் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய கும்பகோணத்திலேயே பிரம்மாவுக்கு தனி கோவில் இருப்பது ரொம்ப பேருக்கு தெரியவில்லை. காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் கோவில் என்பார்கள். காஞ்சிபுரத்தில் நாம் ஜென்மாவில் பண்ணுகிறதற்கெல்லாம் கணக்கெழுதும் சித்திரகுப்தனுக்கு அபூர்வமாக கோவில் இருக்கிறது என்றால், கும்பகோணத்தில் ஜென்மாவை தரும் பிரம்மாவுக்கு அபூர்வமாக கோவில் இருக்கிறது. திருக்கண்டியூர் என்று திருவையாற்றுக்கு கிட்டே இருக்கிறது. அது பரமசிவன் பிரம்மாவுக்கு ஆதியில் இருந்த 5 தலைகளில் ஒன்றை சேதித்த க்ஷேத்திரம். அங்கே சிவனுக்கு பிரம்மச்சிரக்கண்டீஸ்வரர் என்றே பெயர். அங்கே பிரம்மாவுக்கு சந்நிதி இருக்கிறது. கொங்கு நாட்டில் உள்ள திரிமூர்த்தி க்ஷேத்திரமான பாண்டி கொடுமுடியிலும் இருக்கிறது. சிதம்பரத்தில் பிரம்மாவையே சண்டேஸ்வரர் என்று சொல்லி கனகசபையை சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு சின்ன கோஷ்டம் காட்டுகிறார்கள். ஆனாலும் இதிலெல்லாம் சமுத்திரத்தில் ஒரு துளி மாதிரி தான். நம் தலையெழுத்து எழுதுகிறவரின் தலையெழுத்து இப்படி இருக்கிறது. பூஜை இல்லாத காரணம். அவருக்கு பூஜை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள். பரமேஸ்வரன் ஜோதிர்மயமான லிங்கோத்பவ மூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக நின்றார். அந்த ஜோதிஷ் எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது என்று தேடிக்கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போனார்கள். நாம் 2 பேரில் யார் இதன் அடியோ முடியோ கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று பந்தயம் கட்டிக்கொண்டு போனார்கள்.
இப்படி புறப்படுகிற போதே பிரம்மாவுக்கு அடிப்பாகத்தை போய் நாம் தேடுவதா என்று அகந்தை உண்டாயிற்று. அதனால் நான் முடியை தேடுகிறேன் என்று அம்சபக்ஷியின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு உயரே தேடிக்கொண்டு போனார். மகாவிஷ்ணு எளிமையாக அடியை தேடிக்கொண்டு வராக ரூபத்தில் போனார். 2 பேரும் ஒருத்தர் மேலேயும் மற்றவர் கீழேயுமாக எவ்வளவு தூரம் போய் சிரமப்பட்டும் முடியாவது அடியாவது தெரிகிற அடையாளத்தையே காணும். இனிமேலே முடியாது என்று களைத்து போய் திரும்பி விட்டார்கள். ஆனால் திரும்பின பிறகு மகாவிஷ்ணு நம்மால் அடியை பார்க்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார். பிரம்மாவோ முடியை பார்த்து விட்டதாக பொய் சொன்னார். அப்பொழுதுதான் ஜோதிர் ரூபத்தில் வந்த பரமசிவன் வெளிப்பட்டு பொய் சொன்ன பிரம்மாவுக்கு இனிமேல் பூஜையே நடக்காமல் போகட்டும் என்று சபித்து விட்டார். அந்தப்படியே இப்பொழுதும் நடந்து வருகிறது என்று கதை சொல்கிறார்கள். நான் கதையின் அவுட்லைன் மட்டும்தான் சொன்னேன். நிஜத்தை சொன்ன விஷ்ணுவுக்கு பரமசிவன் சக்கரம் தந்தார், தம்முடைய உடம்பிலேயே இடது பாகத்தை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். பரமேஸ்வரனின் முடியை தேடி தேடி போனவரின் கோயிலையும் இன்று நாம் தேடி தேடி பார்க்கும்படி இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.